ஆனால் வாழுகிற பூமியை காப்பாற்ற இந்த நாட்டில் ஒரு கட்சி கூட இல்லை. ஒரே ஒரு கட்சி தான் இருக்கிறது. அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைக்கணும். அது தமிழர்களின் தார்மீக கடமை. இந்த நிலம் காப்பாற்றப்பட வேண்டுமானால், நமது பூமி காப்பாற்றப்பட வேண்டுமானால், நமது தாய் நிலம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க வேண்டும். செந்தமிழன் சீமான் அவர்களது கரங்களை இறுக பற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் வணக்கம். வணங்குகின்ற சாமியா வாழுகின்ற பூமியா என்ற தலைப்பில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன்மார்கள் உங்கள் அனைவருக்கும், எங்கள் பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும். தலைப்பு என்னமோ வணங்குகின்ற சாமிக்கா வாழுகின்ற பூமிக்கா என்ற தலைப்பு இருந்தாலும், நாம கேள்வி கேட்க போவது இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள், இதுவரை ஆட்சி செய்த இந்த அதிகாரிகள். வணங்குறதுக்கு சாமி இருக்குது, அந்த சாமிக்கு மரியாதை செய்வதற்கு, அதுக்கு அரசியல் செய்வதற்கு தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்கு. அதுல குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுக்க நாங்கள் சாமிகளை வணங்க போகிறோம், சாமிகளை பெருமைப்படுத்த போகிறோம்னு அவங்க ஒரு பக்கம் தெரியுறாங்க. இப்ப புதுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அரசியலை செய்ய தொடங்கிருச்சு. எங்க அண்ணன் சேகர் பாபு இப்ப கோயில் கோயிலா உண்டை கட்டி வாங்கி தின்னுட்டு அவர் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த பூமியை பாதுகாக்க வேண்டிய கனிமவள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஐயா தபேலாபாய் துரைமுருகன் இந்த மண்ணுக்கான அரசியலை செய்கிறாரா, இந்த பூமிக்கான அரசியலை செய்கிறாரா? இல்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த பூமியை நான் பாதுகாப்பேன், இந்த மக்களை நான் மீட்டெடுப்பேன், இங்க இருக்கிற இயற்கை விவசாயத்தை மீட்டெடுப்பேன். அதுவும் எப்படி? அவங்க பேச ஆரம்பிச்சா காதுல அப்படியே தேனா ஊத்தும். தேர்தலுக்கு முன்னாடி அப்படியே பேசுவாங்க. ஆக நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தடா, காவிரி டெல்டா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு உரிய நதிநீர் உரிமையை பெற்றுக் கொடுத்து இங்க இருக்கிற அடிப்படை விவசாயிகள் அவர்கள் கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, துயரப்படுறாங்க, அதை மீட்டெடுத்து அந்த விவசாயிகளை வாழ வைத்து அவர்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தி அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்து அவர்களுக்கு நீர்ப்பாசன வசதி செய்து கொடுத்து ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் விவசாயம் செய்கிற விவசாயிகளை நான் செழிக்க வைப்பேன். இப்ப இங்க மண் அள்ளுவான், இங்க இருக்கிற கல்ல உடைப்பான், இங்க இருக்கிற எல்லா நிலங்களையும் ஆட்டைய போடுவான். ONGC ஒரு பக்கம் குலா ஓட்டு ஆட்டைய போடும், இன்னொரு பக்கம் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் ஒரு பக்கம் போடும். ஐயா ஸ்டாலின் எங்க போறாரு? அமெரிக்காவுக்கு போறாருங்க. எதுக்கு போறாரு? முதலீடுகளை ஈர்க்க. ONGC போன்று, ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் போன்று கனிம வளத்தை சுரண்டக்கூடிய வெளிநாட்டு முதலாளிகளை ஈர்த்து கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து விட்டுருவார். இதுக்கு இவர் போறாராம் அமெரிக்காவுக்கு. கடந்த 3 ஆண்டுகள்ல 10 லட்சம் கோடிக்கு மேல வெளிநாட்டில இருந்து முதலீடு வந்துருச்சு. சொல்றது ஐயா ஸ்டாலினும் இங்க இருக்கிற TRP ராஜா, நம்ம ஊருக்கார மன்னார்குடி, மண்ணுமுட்டி மன்னார்குடியில இருந்து பிறந்து வந்தவர்கள் TRP ராஜா. அவரு 10 லட்சம் இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுப்போம். எப்படி கொடுப்ப? இதுவரை எத்தனை பேர் கொடுத்திருக்க? ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? இந்த பூமியை நஞ்சாக்கி இந்த பூமியில இருக்கிற கனிம வளங்களை திருடி கன்னியாகுமரியில மலையை உடைச்சு எடுத்துட்டு போறோம். நாங்க என்ன கேட்கிறோம்? இந்தியா முழுக்க மலைகள் இருக்குல்ல, இந்தியா முழுக்க எங்கேயுமே மலையை உடைக்க முடியல. ஆனா இளிச்சவாயன் கேனப்பைய தமிழ்நாட்டில் இருக்கிறான். இந்த கேனப்பயலுக்கு கிறுக்கு பையன் நாட்டாமையா முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் இருக்காரு அப்படிங்கிற எண்ணத்துல ஏன் மலையை உடைச்சு எடுத்துட்டு போறீங்களா? கன்னியாகுமரியில இருந்து எடுத்துட்டு போற விளிங்கத்துல துறைமுகம் கட்டுறது, அதை யார் பாதுகாக்கணும்? அரசு பாதுகாக்கணும். வேர்ல்டு அமைப்பு, உலக அமைப்புகள் சொல்லுது அது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்பது பாதுகாக்கப்பட வேண்டியது. பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அது டிஸ்டர்ப் பண்ணும், அதை பாதுகாக்கணும். அது பயாலஜிக்கல் ஹாட்ஸ்பாட்னு சொல்றான். அந்த மலையை உடைச்சு எடுத்துட்டு போறான். நம்ம ஆளுங்க கப்பு சுப்புன்னு அமைதியா இருக்காங்க. இவர்களுக்கு பூமியை பத்தி என்ன தெரியும்? மலையை பத்தி தெரியுமா? காட்டை பத்தி தெரியுமா? கனிமவளம் குறித்து தெரியுமா? எதுவும் தெரியாது. ஒண்ணு இல்ல, இங்க பக்கத்துல திருக்கர்காவூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் பேரு பூமியை நேசிக்கிற, இந்த ஊர் மக்களை நேசிக்கிற, இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஐயா ஸ்டாலின் இருக்காருல்ல, அதை எழுதி கொடுங்க. திருக்கருகாவூர் அப்படிங்கறத அவர் படிச்சிரட்டும். நான் இந்த மேடை விட்டு இறங்கி போய் கட்சியை விட்டே போயிடுறேன். படிச்சிரட்டும். அவர் என்ன படிப்பாரு? ஆக முறுக்கு இருக்கா அப்படின்னு எழுதி இருக்கிறாங்க. யாருக்கு முறுக்கு வேணும்? திருக்கருகாவூர்னு சொல்ல தெரியாது, முறுக்கு இருக்கான்னு கேட்பாரு. அவரை ஒரு முதலமைச்சர் ஆக்கி விட்டு இந்த மக்கள் விடிவு வந்துருங்க. நாளைக்கு அவர் காப்பாத்திடுவாருங்க. எப்படி காப்பாத்துவாரு? இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதாவை எதிர்த்த இவர்கள் அவங்க அப்பாவுக்கு 100 ரூபாய் நாணயம், ஒரு செல்லா காசு 100 ரூபாய் காசு கொடுக்குறாங்கன்னு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு ராஜ்நாத் சிங் இவர் புகழ்றது என்ன, அவர் இவரை புகழ்றது என்ன, கலைஞர் கருணாநிதியை புகழ்றது என்ன, இவ்வளவுதான் உங்களை எதிர்ப்பா? பாசிஸ்ட எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்னு கடைசியில போய் திமுக பாஜக கூட ஒண்ணா நிக்குது. இவ்வளவுதான் இவர்களுடைய எதிர்ப்பு. இவர்கள் இந்த நாட்டை காப்பாத்துவாங்க, இங்க இருக்கிற மக்களை காப்பாத்துவாங்க. நாங்க முருகர் திருவிழாவுக்கு நாங்க வேல் தூக்கிட்டு போகும் பொழுது பாருங்க, முப்பாட்டன் முருகன் சொல்லி இவங்க RSS பக்கம் இழுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு அதே முருகனுக்கு, எங்கள் பாட்டனுக்கு, நீ எடுத்துட்ட விழா எடுத்துட்ட, நாங்க வந்து எடுக்கலாம்னு இருந்தோம், நீ கொஞ்சம் முந்திக்கிட்ட, அவ்வளவுதான், நீ எங்கள் பாட்டன் முருகனுக்கு விழா எடுக்கிற. அந்த விழா எடுத்ததுக்கு இன்னைக்கு யாராவது பேசுறாங்களான்னு பாருங்க. திமுக RSS பக்கம் இழுத்துட்டு போகுது. அவங்களுக்கு அரசியல் அது அல்ல.
நாம் தமிழரை எதிர்கொள்ள முடியல. நாம் தமிழர் கட்சிக்காரன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அவங்களும் ஐபிஎஸ் ஆபீசரை விட்டு பாக்குறாங்க, அமைச்சர் பெருமக்களை விட்டு பாக்குறாங்க, திமுக 200 ரூபாய் வாடகை வாய்களை விட்டு பாக்குறாங்க. எவன்டையும் பதில் இல்ல கேட்கிற கேள்விக்கு. நாங்க கேட்கிறோம்ல, நீங்கள் அடுத்தவர்களை விமர்சிக்கிறதுக்கு திமுக என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு ஹாட் டாபிக் என்ன தெரியுமில? எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துட்டாங்க. அதுல அவர் 70 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. மண்டியிட்ட எடப்பாடி, மண்டியிட்ட பழனிசாமி அப்படின்னு சொல்லி யாரு? திமுகவினைய கழக உடன்பரப்புகள் எழுதிட்டு இருக்காங்க. ஐயா, பழனிசாமி மீது அவதூறு வழக்கு. அவர் வயசாயிருச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, என்னால வர முடியலன்னு சொன்னார். உங்க ஐயா கோல்டன் ஹேர் மிஸ்டர் பொன்முடி யாரு? ஓசி பஸ். அந்த ஓசி பஸ் உச்சநீதிமன்றத்தில் என்ன தெரியுமா சொன்னாரு? ஐயா, எனக்கு 70 வயசு ஆயிருச்சு, என் பொண்டாட்டிக்கு 70 வயசுக்கு மேல ஆயிருச்சு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, எங்களால இவ்வளவு தூரம் இந்த வழக்கை சந்திக்க முடியாது, அதனால ஜெயில் தண்டனையில இருந்து ஒரு 6 மாசம் எங்களுக்கு விலக்கு கொடுங்க. யாரு? ஐயா பொன்முடி. எந்த வழக்குல? அவதூறு வழக்குல இல்ல, எங்கள் மண்ணின் மக்களுடைய மண்ணை திருடி அந்த மண்ணில் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தி அந்த காசுல சொகுசாக வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த ஓசி பொன்முடிக்கு இந்த நீதிமன்றத்தில் போய் இவங்க கேட்டாங்க. அன்னைக்கு போய் மண்டியிடல, அன்னைக்கு நீங்க போய் காலில் விழுகல. ஐயா கலைஞர் கருணாநிதி காலில் விழுந்தது இருக்குது. உங்க ஐயா ஸ்டாலின் இருக்காருல்ல, ஸ்டாலின் புட்டபர்த்தி சாய்பாபா காலில் விழுந்தது இருக்குது. காலில் விழுவதை பத்தி திமுக பேசலாமா? ஒரு நாள் பிஜேபி அப்படி எதிர்ப்பாங்க, அப்புறம் பிஜேபி ரைட் மேன் இன் தி ராங் பார்ட்டி, பிஜேபி வந்து நாங்க ஆதரிக்க மாட்டோம், ஆனா எப்படி ஆச்சாலும் கொள்கையோட ஆதரிப்போம். எப்படி பேசுறாங்க பாருங்க. இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்களாம், யாரு? திமுகவை. திமுகங்கிற கட்சி, அந்த கட்சி வந்து ஒருத்தவங்களை எதிர்க்கிறாங்கன்னா கொள்கையோட எதிர்ப்பாங்க, ஆதரிச்சாலும் கொள்கையோட ஆதரிப்பாங்க. எப்படிப்பட்ட உருட்டு இது? நீ பிஜேபியோட போக போற அதானே? இதே இந்திரா காந்தியை விமர்சித்த இதே கலைஞர் கருணாநிதி திருப்பி இந்திரா காந்தியோட கூட்டணி, இதே பிஜேபி விமர்சித்த திமுக ஏற்கனவே கூட்டணி வச்சிருக்கு, அடுத்து கூட்டணி வச்சிருக்கு, வைக்க போகுது. இது இப்படித்தான் நடக்கும். இந்த திமுகவோ பாஜகவோ அதிமுகவோ காங்கிரஸோ இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற போவதில்லை. இந்த மண்ணையும் இந்த பூமியையும் உயிருக்கு நிகராக நேசிக்கிற நாம் தமிழர் பிள்ளைகளில் அதிகாரம் கிடைக்கும் பொழுது இந்த பூமி சொர்க்க பூமியாக மாறும். ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் இந்த நாடு எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்ததில்லை. ஆனால் அதைவிட சிறந்த பூமியாக மக்கள் வாழ்வதற்கு ஏதுவான நாடாக இந்த நாடை மாற்றுவதற்கு நாம் தமிழருக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.